Hi all, I am Karthik, software engineer from Impress ERP. நம்ம Impress ERP சாஃப்ட்வேரில் டைம் டேபிள் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் டேபிள் பிளான் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இருக்கணும். அடுத்து அந்த சப்ஜெக்டை கோர்ஸுக்கு அலாட்மெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் எலக்டிவாவோ அலைடாவோ லாங்குவேஜாவோ இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்டுக்கு மேப் பண்ணி இருக்கணும். இதற்கு அடுத்து தான் டைம் டேபிள் பிளானிங் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். டைம் டேபிள் பிளான் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் சப்ஜெக்ட் ஸ்டெப் அலோகேஷன். சப்ஜெக்ட் ஸ்டெப் அலோகேஷன்னா சப்ஜெக்டை ஸ்டெப்புக்கு மேப்பிங் பண்ணுற ப்ராசஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அந்த சப்ஜெக்டை கோர்ஸுக்கு மேப் பண்ணியிருப்பீங்க. அந்த கோர்ஸுக்கு மேப் பண்ண சப்ஜெக்டுக்கு ஸ்டெப் மேப்பிங் பண்ணுறது தான் சப்ஜெக்ட் ஸ்டெப் அலோகேஷன். அடுத்து அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங். ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குன்னு இதில் க்ரியேட் பண்ணணும். அந்த ஹவர்ஸ் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் முடியுதுங்கிறத இதில் க்ரியேட் பண்ணணும். இதுதான் இந்த அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங்கோட ப்ராசஸ். அடுத்து ஹாலிடேஸ் கிரியேஷன். ஒரு அகாடமிக் இயரில் எவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குன்னு இதில் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதுதான் இந்த ஹாலிடேஸ் கிரியேஷனோட ப்ராசஸ். அடுத்து டே ஆர்டர் மேப்பிங். நம்ம இன்ஸ்டியூட்டில் எந்த டே ஆர்டர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த டே ஆர்டர் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த டே ஆர்டர் சிங்கிள் டே ஆர்டராகவும் க்ரியேட் பண்ணலாம், பல்க் டே ஆர்டர், அதாவது சண்டே சாட்டர்டே ஹாலிடே எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு செம் வைஸ் நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் டே ஆர்டர் மேப்பிங்கோட ப்ராசஸ். அடுத்து டைம் டேபிள் பிளானர். டைம் டேபிள் பிளானர்னா ஸ்டாப் சப்ஜெக்ட் அலோகேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் அண்ட் சப்ஜெக்ட் ஒரு கிளாஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டே ஆர்டரில் ஒரு கவருக்கு வருதுன்னு அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணணும். இதுதான் அந்த டைம் டேபிள் பிளானோட ப்ராசஸ். இதுதான் இந்த டைம் டேபிள் பிளானோட ஓவர் வியூ. அடுத்து இந்த டைம் டேபிள் பிளானர் பற்றி நான் ரோல் வைஸ் ஸ்க்ரீன்ஸ் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மின் ரோல். அட்மின் ரோலில் அட்மின்க்கு ஒரு லாகின் இருக்கும். அந்த அட்மின் அவங்க லாகினில் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மாடியூல்களில் போயிட்டு என்னென்ன பண்ணணும் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங். இது அட்மின் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து ஹாலிடேஸ் க்ரியேட் பண்ணுறதும் அட்மின் தான் பண்ணுவாங்க. ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும். அடுத்து டே ஆர்டர் மேப் பண்ணுறதும் அட்மின் தான் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அட்மின் ரோல்ஸ். அவங்க அட்மின் லாகினில் போயிட்டு அவங்க க்ரியேட் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராசஸ் மட்டும்தான் அட்மின் லாகினில் க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ரோல்ஸ். ஃபேக்கல்ட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டியோ இல்லை ஹெச்ஓடியோ அவங்க லாகினில் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மாடியூல்குள்ளே போயிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாப் அலோகேஷன் பண்ணுறது தான் ஃபேக்கல்ட்டி அவங்க லாகினில் பண்ணுவாங்க. அதுக்காக நான் ஃபேக்கல்ட்டி ரோலில் கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த ஸ்டாப்புக்கு மேப் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு டைம் டேபிள் பிளானிங் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டரோ இல்லை ஹெச்ஓடிஎஸோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டியோ அவங்க ரைட்ஸை பொறுத்து இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வேணுமா நம்ம லைவாக இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம், என்ட்ரி பண்ணி போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்டாப் எப்படி மேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாப்பை மேப்பிங் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாடமிக் மாடியூலில் ஸ்டாப் சப்ஜெக்ட் அலோகேஷன் மெனு இருக்கும். அந்த மெனுவில் போயிட்டு தான் நீங்கள் அந்த மேப்பிங் ப்ராசஸை பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அகாடமிக் மாடியூலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும்.
நீங்கள் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மாடியூலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் போக வேண்டிய மாடியூல் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் டாஸ்கஸ். இந்த மெயின் மெனுவில் சப்மெனு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சப்ஜெக்ட் அலோகேஷன். இந்த மெனு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெனு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செம் பீரியட் வந்து லோட் ஆகும். இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் எந்த செம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாப் மேப் பண்ணுறீங்களோ அந்த செம் பீரியடை நீங்கள் இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஈவென்ட் செம் இந்த 24-25 கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளாஸ் நேம் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் இது வந்து கிளாஸ் நேம் அந்த யூசர் ரைட்ஸை பொறுத்து உங்களுக்கு எல்லா கிளாஸும் ஷோ ஆகும். நீங்கள் எந்த கிளாஸோட சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாப் மேப் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த கிளாஸை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎஸ் இந்த கிளாஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரிட்டில் சப்ஜெக்ட்லாம் ஷோ ஆகும். இங்கே ஷோவா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர்லாம் இங்கே ஷோ ஆகும். அந்த லாங்குவேஜ் எலக்டிவ் அந்த அலைடு பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பிளேஸ் ஹோல்டர் நேம் ஷோ ஆகும். அந்த பிளேஸ் ஹோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் இங்கே ஷோ ஆகும். இந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் அந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டாப் மேப்பிங் பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்ஸ் அந்த சப்ஜெக்ட் இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் எதுக்குன்னா ஹேண்டில்டு பை சேம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாப். நீங்கள் இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் இங்கே உங்கள் ஸ்டாப் லிஸ்ட்டில் வந்துடும். சப்போஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்கன்னா இந்த டிக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டிங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட் நீங்கள் லோட் ஆகும். அது நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஃபேக்கல்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆவாங்க. நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டு எந்த ஃபேக்கல்ட்டி ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டியோட நேமை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்டில்ஸ் ஆல் யூனிட்ஸ் இந்த டிக் பாக்ஸ் எதுக்குன்னா சப்போஸ் கம்பைன் பேப்பராக இருந்துச்சுன்னா 2 ஃபேக்கல்ட்டி ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கவர் பண்ணுவாங்க, இன்னொரு ஃபேக்கல்ட்டி 3, 4, 5 வந்து கவர் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹேண்டில் ஆல் யூனிட்ஸ் வந்து நீங்கள் டிக் எடுத்து விட்டுடலாம். இல்லைன்னா ஒரே ஃபேக்கல்ட்டி தான் வந்து சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னா ஹேண்டில்ஸ் ஆல் யூனிட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் மேப் பண்ணிக்கலாம். சப்போஸ் கம்பைன் பேப்பராக இருந்துச்சுன்னா யாருக்கு அந்த இன்டர்னல் மார்க் என்ட்ரி ரைட்ஸ் வந்து தர வேணுமோ அந்த இன்டர்னல் மார்க் என்ட்ரி ரைட்ஸ் வந்து இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும்தான் இந்த சப்ஜெக்டோட இன்டர்னல் மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ண முடியும், இல்லைனா என்ட்ரி பண்ண முடியாது. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் அலோகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஸ்டாப் வந்து மேப் ஆயிடுவாங்க. நான் இப்போ சேவ் அலோகேஷன் பண்ணுறேன். அலோகேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வியூ ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து லோட் ஆகும். நான் வந்து தமிழ் பேப்பர் லாங்குவேஜ் பேப்பர் வந்து நான் இங்கே சேவ் பண்ணேன். இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இங்கே ஸ்டாப் 64 இங்கே ஷோ ஆகுது. இங்கே வந்து ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் இருக்குது. இது வந்து சப்ஜெக்ட் அந்த பிளேஸ் ஹோல்டர் நேம் காமிக்குது. இது வந்து சப்ஜெக்ட் நேம் இங்கே காமிக்குது. இது வந்து என்ன டைப் இங்கே சப்ஜெக்ட் டைப் காமிக்குது. அலோகேட் ஸ்டேட்டஸ் காமிக்குது. எந்த ஃபேக்கல்ட்டி அலோகேட் பண்ணமோ அதோட ஸ்டாஃப் ஐடி இங்கே காமிக்குது. இப்போ ஸ்டாஃப் நேம் இங்கே காமிக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஐகேஜேவினா இஸ் ஹேண்டில் ஆல் யூனிட்ஸ் அதை வந்து நம்ம செக் பண்ணியிருந்தா டிக் காமிக்கும், இல்லைனா இன்டூ மார்க் காமிக்கும். அடுத்து இன்டர்னல் மார்க் என்ட்ரி நம்ம ரைட்ஸ் கொடுத்தோம்னா இங்கே டிக் மார்க் காமிக்கும், இல்லை இன்டூ மார்க் காமிக்கும். அலோகேட்டர் வந்து யார் அலோகேட் பண்ணுவாங்க அவங்களோட டேட்டு அலோடட் பை அவங்க நேம் காமிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நீங்கள் தப்பாக அலோகேட் பண்ணினா கூட நான் கிளிக் பண்ணி இங்கே ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். அந்த ரிமூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் டேபிள்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா டைம் டேபிளில் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாதான் இங்கே ரிமூவ் ஆகும்.
சப்போஸ் டைம் டேபிளில் ரிமூவ் பண்ணல, இப்போ தான் இங்கே என்ட்ரி போட்டேன், இங்கே ரிமூவ் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். அடுத்து எனேபிள் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ். இந்த பட்டன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஸ்டாஃபுக்கு மேப் பண்ணதுக்கப்புறம் சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எனேபிள் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இஆர்பி மாடியூலில் இந்த ஃபேக்கல்ட்டி இந்த கிளாஸுக்கு போகிறாங்கன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் வந்து பர்மிட் கொடுத்துருக்கணும். டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து கோர்ஸு, அடுத்து வந்து கிளாஸு, அப்புறம் அடுத்து நீங்கள் வந்து இப்படி பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. இந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக அலாட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு நீங்கள் இஆர்பி மாடியூலில் போயிட்டு நீங்கள் அந்த அட்மின் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அதை ரைட்ஸ் தர தேவையில்லை. இதை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரைட்ஸ் வந்து எனேபிள் ஆகிரும். டிபார்ட்மெண்ட்டு, கோர்ஸு, கிளாஸு எல்லாமே எனேபிள் ஆகிரும். இவங்க வந்து இண்டிவிஜுவல் லாகின்ல அட்டெண்டன்ஸ் போடும்போது ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனேபிள், அந்த கிளாஸ் ரைட்ஸ் வந்துடும், எனேபிள் ஆகிரும். அதுதான் அந்த எனேபிள் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ். லாஸ்ட்டாக ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ரிப்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ரிப்போர்ட்டில் நம்ம கிளாஸ் நேம் ஷோ ஆயிரும், ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட் நேமு ஷோ ஆயிரும், டேட்டு டைம் ஷோ ஆனதுக்கப்புறம் சீரியல் நம்பர், இந்த சப்ஜெக்ட் கோடு, இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் டைப்பு, எந்த ஸ்டாஃப் ஐடி, அவங்க நேம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் வைஸ் இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாஃப் மேப் பண்ணுற ஸ்க்ரீனோட ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங். இந்த அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங் இந்த மெனு வந்து அட்மின் ரோலில் அந்த அட்மின் வந்து அவங்க இண்டிவிஜுவல் லாகின்ல போயிட்டு இந்த அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங் கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே ட்ராப் டவுன் லோட் ஆகும். நம்ம இன்ஸ்டியூட்டோட நேம் வந்து இங்கே ட்ராப் டவுன் லோட் ஆகும். நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கவர் செட்டிங் கிரியேட் பண்ண 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் காமனாகவும் கிரியேட் பண்ணலாம், செம்வைஸாகவும் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காமனாக கிரியேட் பண்ணிட்டு நம்ம பார்த்துருவோம். நீங்கள் இங்கே வந்து காமனாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு கவர் டைப், நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கவர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கவரா இல்லை ஸ்பெஷல் கவரா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து ரெகுலர் கவர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் செஷன் வந்து ஃபார்னூனா, ஆஃப்டர்நூனா, ஈவினிங்கா 3 கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபார்னூன் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபார்னூன் கொடுத்துட்டு ஆட் கவர், அந்த கவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹவரா இல்லை செகண்ட் ஹவரா, தேர்ட் ஹவரா இல்லை 4th ஹவர் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஃப்ரம் டைம், இது வந்து நீங்கள் டைம் தரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹவர் ஸ்டார்டிங் வந்து 9:30னா இங்கே ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே 9:30 நீங்கள் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே வந்து டைப்பும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிளிக்கும் பண்ணிக்கலாம். 9:30 AM கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 டைம், இதே மாதிரி 2 டைம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹவர் எப்போ முடியுதோ அந்த டைம் நீங்கள் தருவீங்க. 9:30க்கு ஆரம்பித்து ஒரு 10:30க்கு முடியுதுன்னா நீங்கள் வந்து இங்கே 10:30 கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா, சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஷோ ஆகும், இங்கே வீட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் அது ஸ்பெஷல் ஹவராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெஷல் ஹவரை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி செஷன் கொடுத்துட்டு ஹவர் கொடுத்துட்டு ஃப்ரம் டைம் 2 டைம் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஹவரும் சேவ் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா காமன் கவர் செட்டிங்கில் நீங்கள் வந்து கவர்ஸ் கிரியேட் பண்ணுறது. அடுத்து செம்வைஸ் எப்படி கவர் செட்டிங் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே செம்வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். செம்வைஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செம் பீரியடுங்க அப்படிங்கிற ஒரு ட்ராப் டவுன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஆக்டிவாக இருக்கிற செம் பீரியட்லாம் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் எந்த செம்முக்கு வந்து அந்த கவர் செட்டிங் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த செம்மை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காமன் கவர் செட்டிங்கில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து ரெகுலர் கவர், ஸ்பெஷல் கவர் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு டைப் ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஷன் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணணும். செஷன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் காமனாக செட் பண்ண மாதிரி தான் நீங்கள் செஷன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏட கவர் இங்கே கொடுத்துட்டு ஃப்ரம் டைம் 2 டைம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செம் வைஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொரு செம்மும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். காமனாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செம் வைஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை, 1 டைம் மட்டும் பண்ணால் போதும். 1 டைம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகிரும். நீங்கள் செம் வைஸ் கிளிக் பண்ணால் செம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செம் வைஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும்.
என்ன காமனாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் கவர் செட்டிங். இது வந்து அட்மின் வந்து அவரோட லாகின்ல வந்து போயிட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்க்ரீனோட ப்ராசஸ். அடுத்து ஹாலிடேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த அகாடமிக் டாஸ்க் மெனுவில் ஹாலிடேஸுங்கிற ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெனுவும் பார்த்தீங்கன்னா அட்மின் மட்டும்தான் அவங்க ரைட்ஸ் இருக்கும். அவங்க மட்டும்தான் போயிட்டு இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு ஹாலிடேஸ் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு அகாடமிக் இயர் லோட் ஆகும். இதில் நீங்கள் எந்த அகாடமிக் இயருக்கு ஹாலிடேஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அகாடமிக் இயரை வந்து இங்கே ஆக்டிவாக இருக்கிறத பொறுத்து இங்கே ஷோ ஆகும். அந்த அகாடமிக் இயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த அகாடமிக் இயரில் வந்து எந்த டேட்டில் ஹாலிடே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹாலிடே டைப், அந்த ஹாலிடே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹாலிடேவா இல்லை ஸ்டேட் ஹாலிடேவா இல்லை லோக்கல் ஹாலிடேவா இல்லை இன்ஸ்டியூஷன் அவங்க அப்ரூவ் பண்ணுற ஹாலிடேவா இல்லை ஃபோர்ஸ் ஹாலிடேவா, நீங்கள் உங்களுக்கு ஹாலிடே டைப் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாலிடேவோட நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன், இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு, நீங்கள் தேவைப்பட்டால் தரலாம். இதை கிளிக் பண்ணி இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஹாலிடே சேவ் ஆயிரும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாலிடே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அகாடமிக் இயரோ அந்த அகாடமிக் இயரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டில் அந்த ஹாலிடே வருதுங்கிறது என்ட்ரி பண்ணணும். நான் வந்து Jan 26 கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹாலிடே டைப் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹாலிடேவா, இங்கே டைப்ஸ் நிறையா இருக்குது. நான் நேஷ்னல் ஹாலிடே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஹாலிடே நேம் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே, நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து எதுவும் போடல. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அந்த டேட் ஷோ ஆயிரும். இந்த டேட்டு என்ன டே, அந்த ஹாலிடே நேமு டைப் வந்து இங்கே ஷோ ஆயிரும். சப்போஸ் நீங்கள் தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்தாங்க கூட நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஹாலிடே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே பர்சன் டைப் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்டு, டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃபெல்லாம் இங்கே டைப்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள், யாராருக்கு அப்ளிகபிளோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகபிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்ளிகபிள் ஆயிரும். நாட் அப்ளிகபிள்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நாட் அப்ளிகபிள் அது கொடுத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் க்ரியேட் பண்ணுறது. இது அட்மின் அவங்க இண்டிவிஜுவல் லாகின்ல போயிட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்க்ரீனோட ப்ராசஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடியூல் டேட்டா மேப்பிங். அந்த மெனு எங்கே இருக்குன்னா இங்கே அகாடமிக் இயர் டாஸ்கில் டேட்டா மேப்பிங் அப்படிங்கிற மெனு. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெனுவில் டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறது அட்மின் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும் டேட்டர்ஸ். இந்த மெனு நீங்கள் போனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் இங்கே லெஃப்ட் சைட் ட்ராப் டவுனில் செம் பீரியட் லோட் ஆகும். நீங்கள் எந்த செம் பீரியடுக்கு நீங்கள் வந்து டேட்டா க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த செம் பீரியட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேட், இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட் எக்ஸாம்பிள் டுடே டேட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் எந்த டேட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த டேட்டை இங்கே டாப் டவுனில் ஷோ ஆகும். Day 1, Day 2 அது மாதிரி இங்கே ஷோ ஆகும். நம்ம அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமார்க் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணால் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து சிங்கிள் டே, ஒவ்வொரு டேக்கும் நம்ம இந்த செம் பீரியடில் நம்ம க்ரியேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்காக பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஃப்ரம் டேட் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணணும். இங்கே ஃப்ரம் டேட் வந்து ஒரு டேட் சூஸ் பண்ணிவிட்டு டு டேட் நீங்கள் வந்து எந்த டேட் வரைக்கும் டேட்டா க்ரியேட் பண்ணமோ அந்த டேட் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். டு டேட் கொடுத்துட்டு அடுத்தது டே ஆர்டர், எந்த டே ஆர்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டே ஆர்டர், ஆல் டே ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தோம்னா லைனாக இப்போது ஃப்ரம் டேட்டில் Day 1 அந்த டு டேட் கொடுத்துருக்க வரைக்கும் லைனாக Day 1, Day 2, Day 3 அப்படின்னு சொல்லி இங்கே டே ஆர்டர் க்ரியேட் ஆயிரும். அடுத்து ஸ்கிப் சண்டே, ஸ்கிப் சாட்டர்டே, ஸ்கிப் ஹாலிடே. நீங்கள் சண்டே சாட்டர்டே எல்லாம் ஸ்கிப் பண்ணோம்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டீங்கன்னா எல்லாம் ஸ்கிப் ஆயிரும்.
அடுத்து ஹாலிடே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் ஹாலிடே ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸ்கிப் ஆகும். நீங்கள் ஹாலிடே ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்கிப் ஹாலிடே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆயிரும். நீங்கள் வந்து ஃப்ரம் டே டு டேட் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு டேட்டா வந்து கிரியேட் ஆகி இங்கே ஷோ ஆயிரும். சப்போஸ் நீங்கள் டேட்டா தப்பாக கிரியேட் பண்ணிட்டாங்க கூட இங்கே வந்து இங்கே செக் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் டேட்டா பார்த்தீங்கன்னா 17ல் நான் வந்து 4th டே ஆர்டர் ஃபாலோ பண்ணுறேன்னா 4th டே கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இங்கே சேவ் ஆகிடும், இங்கே சேவ் ஆகி இங்கே ஷோ ஆகுது. அடுத்து நான் வந்து 18லேருந்து ஒரு 1 வீக்குக்கு 18லேருந்து 1 வீக்னா 25 வரைக்கும் கொடுத்துட்டு நான் வந்து ஸ்கிப் சாட்டர்டே ஸ்கிப் ஃப்ரைடே எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து டேட்டா கிரியேட் பண்ணுறேன். சேவ் ஆயிடுச்சு. இங்கே வந்து 20லேருந்து ஏன்னா நான் ஸ்கிப் சாட்டர்டே கொடுத்த முடிக்கு அந்த 18 பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிடுச்சு, சண்டே ஸ்கிப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 20லேருந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் டேட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் தப்பாக கிளிக் பண்ணிட்டுனா இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் டேட்டா கொடுத்தா ரிமூவ் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட ப்ராசஸ் டேட்டா கிரியேட் பண்ணுறது. இது வந்து அட்மின் அவங்க இண்டிவிஜுவல் லாகினில் போயிட்டு டேட்டாலாம் கிரியேட் பண்ணுவாங்க, செம் பீரியட் வைஸு டேட்டா கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம டைம் டேபிள் பிளானிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் போக வேண்டிய மெனு அகாடமிக் டாஸ்கில் டைம் டேபிள் பிளானர் இந்த மெனு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெனுவில் டைம் டேபிள் பிளானிங் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டி அந்த ரைட்ஸை பொறுத்து இந்த மெனு ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து டைம் டேபிள் பிளான் பண்ணலாம். இந்த டைம் டேபிள் பிளானிங் முன்னாடி நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டாப் மேப் பண்ணியிருக்கணும். நீங்கள் மேப் பண்ணால் தான் இங்கே வந்து நீங்கள் டைம் டேபிள் வந்து பிளானிங் பண்ண முடியும். இங்கே லெஃப்ட் சைடில் ட்ராப் டவுனில் வந்து செம் பீரியட் லோட் ஆகும். இது வந்து கரண்ட்டாக ஆக்டிவ் ஆகிற செம் பீரியட்லாம் இங்கே லோட் ஆகும். இதில் நான் வந்து ஈவெண்ட் செம்மை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த செம் பீரியட் வந்து நீங்கள் டைம் டேபிள் பிளான் பண்ணுவோம் அந்த செம் பீரியட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் ரைட்ஸை பொறுத்து இங்கே வந்து கிளாஸ் நேமில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த கிளாஸுக்கு வந்து டைம் டேபிள் பிளான் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஎஸ்சி சிஎஸோட ஒரு கிளாஸ் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் அந்த கிளாஸுக்கு அலாட் பண்ண சப்ஜெக்ட் நேமும் ஸ்டாப் நேமும் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாப் அலோகேட் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அலோகேட்டட் அப்படின்னு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும், இல்லைன்னா ஷோ ஆகாது. அதுதான் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாப் வந்து மேப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் டைம் டேபிள் பிளானிங் பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இங்கே வந்து டே ஆர்டர், அப்புறம் வந்து என்ன கவர், அப்புறம் இங்கே சப்போஸ் அவங்க லேபாக இருந்துச்சுன்னா ஏபி டிவிஷன் காமிக்கும். அடுத்து இந்த சப்ஜெக்ட்டு இந்த டே ஆர்டர், இப்போ டே 1னா அந்த டே ஆர்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டே ஆர்டரில் இந்த கிளாஸுக்கு எந்தெந்த கவர்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த ஃபேக்கல்ட்டி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் D1 ஆர்டரில் நான் வந்து ஹவர் 2க்கு வந்து நான் இந்த ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஹவர் 2வை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அலோகேஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த D1ல் இந்த ஹவர் 2 வந்து இந்த ஃபேக்கல்ட்டி இந்த கிளாஸுக்கு போகிறாங்கன்னு அசைன் ஆயிரும். இப்போ நான் வந்து சேவ் அலோகேஷன் தரேன். சேவ் அலோகேஷன் கொடுத்தா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கே வந்து இங்கே கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே D1ல் ஹவர் 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே சப்ஜெக்ட் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் இங்கே காமிக்கும். அந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸுக்கு அந்த டே ஆர்டரில் எந்தெந்த கவர் வந்து அசைன் ஆகிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டு நான் இப்போ அலோகேட் பண்ணது ஹவர் 2க்கு வந்து
இந்த இங்கிலீஷ் பேப்பரை அலோகேட் பண்ணிட்டேன். அடுத்து நான் அதே பேப்பரை அந்த டே 1 ஆர்டரில் கவர் 3க்கு அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து சேவ் அலோகேஷன் தரேன். கொடுத்தேன்னா இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் காமிக்கும். இந்த மெசேஜ் எதுக்குன்னா சேம் ஹவர் அலோகேட்டட் இன் செகண்ட் CDF ஃபார் திஸ் ஸ்டாஃப். இந்த ஸ்டாஃபுக்கு இந்த டே ஆர்டரில் இதே ஹவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் CDFக்கு அலோகேட் ஆகிருக்கு. அதனால் மறுபடியும் நான் இந்த கிளாஸுக்கு அலோகேட் பண்ணட்டுமா வேண்டாமா கேட்குது. நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். நோ கொடுத்தா உங்களுக்கு இந்த கவர் வந்து இந்த ஃபேக்கல்ட்டிக்கு இந்த ஃபஸ்ட்டு BSc CS கிளாஸுக்கு அலோகேட் ஆகாது. எஸ் கொடுத்தா மட்டும்தான் அலோகேட் ஆகும். இது வந்து அந்த ஃபேக்கல்ட்டி அதே கவரில் அந்த டே ஆர்டர்லேயே வேறு கிளாஸுக்கு போனாங்கன்னா வார்னிங் ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காமிக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் எஸ் ஆர் நோவாக கொடுத்துக்கலாம். சப்போஸ் லேபாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி தான் இந்த சப்போஸ் இது வந்து லேப் பேப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கீழே இருக்குது C++ ப்ரோக்ராமிங் இருக்குது, இங்கே லேப் இருக்குது. நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே D1 ஆர்டரில் கவர் 3க்கு A டிவிஷன். இப்போ நீங்கள் வந்து ERP மாடியூலில் A டிவிஷன் B டிவிஷன் பிரிச்சிருந்தா இங்கே AB டிவிஷன் காமிக்கும். A டிவிஷன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே B டிவிஷனில் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் A டிவிஷன் மட்டும் இந்த ஃபேக்கல்ட்டி யாருன்னா இந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற ஃபேக்கல்ட்டி போகிறாங்கன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே டே ஆர்டரில் 4th ஹவருக்கு B டிவிஷனுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இது வந்து சப்போஸ் லேப் பேப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிவிஷன் வைஸ் நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்து மேப்பிங் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் பிளானிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நாங்கள் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் கிளாஸ் டைம் டேபிள் இந்த ரிப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஸ்டாஃப் இமேஜோட அங்கே நேமு டெஸ்டினேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப் ஐடியோட உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது நீங்கள் வந்து கிளாஸ் வைஸ் ரிப்போர்ட் தான். இல்லை இந்த ஸ்டாஃப் நேமு, ஸ்டாஃப் ஐடி, சப்ஜெக்ட் நேமு, அடுத்து வந்து சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் டைப்பு, டோட்டல் ஹவர்ஸ். இது வந்து டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி. இந்த வீக்கில் அவங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதுன்னு இங்கே ஷோ ஆகும். இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த கிளாஸ் வந்து 9 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து போகிறாங்க. 9 ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஹேண்டல் இன் ஏ வீக். இந்த வீக்கில் டோட்டல் ஹவர்ஸ் எல்லாம் இங்கே கீழே ஷோ ஆயிரும். அடுத்து இங்கே வந்து ஒரு டைம் டேபிள் இது மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் டைம் போட்டு இந்த டே 1ல் இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் இந்த டைமில் இவ்வளோ ஃபேக்கல்ட்டி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது கிளாஸ் வைஸ் ரிப்போர்ட்டு. அடுத்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைம் டேபிள்லேயே ஃபார்மேட் 3 இந்த ரிப்போர்ட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து டே 1ல் 9, 10 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்த ஃபேக்கல்ட்டி போகிறாங்க. அந்த ஃபேக்கல்ட்டியோட சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் கோடு, அந்த ஸ்டாஃப் நேமு, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வீக், அந்த எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த கிளாஸுக்கு போகிறாங்களோ அந்த ஹவர்ஸ் இங்கே வந்து வீக்லி ஹவர்ஸ் இங்கே இருக்கும். இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம ஃபேக்கல்ட்டியோட இண்டிவிஜுவல் லாகின்ல ஸ்டாஃப் லாகின்ல மாடியூலில் போயிட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் டைம் டேபிள் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன டைம் டேபிள் வருதோ அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணினதுக்கு அப்புறம் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணணும். இங்கே வந்து ஃப்ரம் டேட் இங்கே டு டேட் கொடுத்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே டைம் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அட்டெண்டன்ஸ் போகிற இடத்துல வியூ ஆவாங்க. இல்லைன்னா அங்கே வந்து வியூ ஆகாது. ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த ஃப்ரம் டேட் டு டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம், செம் வைஸ் கூட நீங்கள் டைம் டேபிள் வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், அந்த டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து அட்மின் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட்டர் மேப்பிங். இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு இங்கே என்ன செம் பீரியடோ அந்த செம் பீரியட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த செம் பீரியடில் இருக்கிற கிளாஸ் நேமு இங்கே ஷோ ஆகும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸ் பண்ண தேவையில்லை.
நீங்கள் வந்து இப்படி கிளாஸ் கிளிக் பண்ணி பண்ணலாம். அடுத்து இங்கே பல்காக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எந்த டேட்டோ அந்த டேட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் ஒரு சிங்கிள் கிளிக்கில் எல்லா கிளாஸுக்கும் டே ஆர்டர் வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். சப்போஸ் தப்பாக வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துட்டு இங்கே ரிவோக் ஒரு பட்டன் இருக்கும். இங்கே ரிவோக் பட்டன் இருக்கும். இந்த ரிவோக் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃப்ரம் டேட் டு டேட்டில் ஃபைனலைஸ் ஆன டே ஆர்டர் வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் இங்கே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே டே ஆர்டர் ரிமூவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து டே ஆர்டர் ரிமூவ் பண்ண விடாது. நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து ரிவோக் கொடுத்தா உங்களுக்கு ரிவோக் ஆகிடும். இப்போ இண்டிவிஜுவல் லாகினில் போயிட்டு நம்ம வந்து டைம் டேபிள் வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் லாகின் இருக்குது. நான் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் லாகினில் ஸ்டாஃப் லாகின் மாடியில் போயிட்டு டைம் டேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்டாஃப் லாகின் மாடலில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இண்டிவிஜுவல் ஃபேக்கல்டி லாகினை நீங்கள் வந்து அவங்க லாகின் கோடு போட்டு என்டர் பாஸ்வேர்டு அங்கே பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போகணும். நீங்கள் ஒன் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மை டாஸ்க் லிஸ்ட்டில் இங்கே டைம் டேபிள் ஒரு மெனு இருக்கும். இந்த டைம் டேபிள் மெனுவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லோட் ஆயிரும். இங்கே ஃபஸ்ட்டு செம் பீரியட் லோட் ஆகும். எந்த செம் பீரியடுக்கு டைம் டேபிள் வியூ பண்ணி பார்க்கணுமோ அந்த செம் பீரியட் இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் இங்கே டேட்ஸ் எல்லாம் லோட் ஆகும். இந்த இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டி எந்தெந்த கிளாஸுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்ட் நேமு, அந்த கிளாஸ் நேமு, அந்த சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் டைப்பு, டோட்டல் ஹவர்ஸ் அப்படி இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். நீங்கள் இதை பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா டே ஆர்டர் வைஸ் இங்கே ஷோ ஆகும். டே 1ல் இந்த ஹவருக்கு இந்த ஃபேக்கல்ட்டி இங்கிலீஷுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பிசிஎஸ்க்கு போகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர் நீங்கள் வந்து டைம் டேபிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைம் டேபிள் நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸில் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ரிப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இண்டிவிஜுவல் டைம் டேபிள்னு போட்டு ஃபார்மேட் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த கிரிட்டில் பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்மேட் 2 ரிப்போர்ட் இருக்குது. ஃபார்மேட் 2 கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் 2 ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்து இங்கே ஸ்டாஃப் கோட், ஸ்டாஃப் நேம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட்டு, கவர் ஒன்று வந்து இந்த இதுக்கு போகிறாங்களோ அது இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனலைஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து அங்கே ஃபைனலைஸ் பண்ணியிருந்தால் அந்த ஃபைனலைஸ் டைம் டேபிள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனலைஸ் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இது வந்து நீங்கள் டே ஆர்டர் வைஸ் ஷோ ஆகும். இப்போ எந்த டே ஆர்டரோ அந்த டே ஆர்டரில் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபேக்கல்ட்டி வந்து செகண்ட் சிடிஎஃப்க்கு டே ஆர்டர் வந்து இந்த டேட்டில் அலோகேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண முடிக்கி இங்கே ஷோ ஆகுது. இங்கே வந்து ஹவர் 3, ஹவர் 6, ஹவர் 6 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎஸ்சிஎஸ்க்கு இந்த ஃபேக்கல்ட்டிலேருந்து போகிறாங்க. இது வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண முடி காமிக்குது. ஃபைனலைஸ் பண்ண ரிவோக் பண்ணால் இங்கே காமிக்காது. இங்கே ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வர டீட்டெயில்ஸ்க்கு இந்த ரிப்போர்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆயிரும். இதுதான் டைம் டேபிள் ஃபைனலைஸ் பண்ண ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டாஃப் லாகின் மாடியூலில் மை டாஸ்க் லிஸ்ட்டில் டைம் டேபிளில் இங்கே இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் டைம் டேபிள் எப்படி பிளான் பண்ணுறதும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.